இந்த ஒரு நல்ல நேரத்தில் இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் பார்க்கும் போது தெரியும். இல்லை நானே சொல்லிடுறேன். எல்லாமே ட்ரை பண்ணோன்ற ஆசைன்னு சொல்லி நான் வீடியோவில் சொன்னேன். அதனால இதையும் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நானாக நினைக்கல. நம்ம கெனிஷா தான் சொன்னாங்க, உன்னால் இது முடியும்னு ஒரு சில விஷயம் சொன்னாங்க. எனக்கு இதில் பழக்கமே இல்லை, நான் யோசிச்சது கூட கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உன்னால் லிரிக்ஸ் எழுத முடியும் அப்படின்னாங்க. ஸோ நான் ஒரு லிரிசிஸ்டாக ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த சாங் கெனிஷா வந்து சொல்லும் போது அவங்க அம்மாவை பற்றி ஒரு சாங் எழுதணும்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு சாங் எழுதினேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், அம்மான்றது வந்துட்டு ஒரு எமோஷன், அது எல்லார் அம்மாவுக்காகவும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அம்மா சாங். கெனிஷா, ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ் டு எக்ஸ்பிளைன் மோர். Can you have a mic, please? ஸோ என்ன ஒரு லிரிசிஸ்ட் ஆக்குனது இவங்க தான் இப்போதைக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு சாங், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஒரு 2 வார்த்தை நீங்கள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஆரம்பிக்கட்டுமா? சரணமா, பல்லவியா, என்ன வேணும்? So உங்களுடைய வார்த்தைகளுக்கு இவங்க உயிர் கொடுத்திருக்காங்க. She has sung the song. And composed the music. Yeah, she has composed the music and she has sung the song. Okay. அம்மா உடைய பையனுடைய குழந்தையுடைய, நான் பையன்றதுனால அப்படி சொல்லிட்டு அம்மா பார்த்த உடனே, ஒரு குழந்தையினுடைய ஒரு உறவு எங்கே ஆரம்பிக்குதுன்னா கருவிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த லிரிக்கை எடுத்துட்டு, கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அப்படின்ற லிரிக் நான் எழுதினேன். நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும். கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே, அம்மா நீ என்னை விட்டு போகாதே. சரணத்துல ஒரு 4 வரி நீங்க சரணத்துல 2 வரி. என் வானம் நீயே உன் மேகம் நானே, என் சாமி நீயே உன் கோயில் நானே அப்படின்ற லிரிக்ஸை கொஞ்சம் பாடினீங்க. என் வானம் நீயே உன் மேகம் நானே, என் சாமி நீயே உன் கோவில் நானே. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அழகான இந்த ஒரு பாட்டினுடைய சின்ன டீசர் நம்ம கேட்டோம். இந்த மேஜிக்கல் மூமெண்ட்டை நம்ம திரையில இன்னும் பார்த்து ரசிக்கலாம். The song for you. Please. தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம் தாங்க ஆர்டர். அந்த என்டையர் ஆர்டர்ல சுப்ரீமசி யாருக்குன்னா அம்மாக்கு தான். அண்ட் இந்த ஒரு தருணத்தை இன்னும் பூர்த்தி செய்யறதுக்கு உங்களுடைய அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. I would like you to bring her on stage. எங்க அம்மாவுக்கு நேற்றுக்கு பர்த்டே, இது உங்களுக்கான கிஃப்ட் அம்மா. இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்க உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் the way she is looking at you, எவ்வளோ ப்ரௌடா அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தை அவங்கள பத்தி மற்றவங்க பேசும்போது that smile on her face, அது அம்மால மட்டும் தாங்க முடியும். ரவி மோகன் சார் உங்களுக்காக ஒரு அழகான gift வச்சிருக்காருமா. How happy are you first சொல்றீங்களா? Would you like to say a few words? அவன் குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான். அவன் எல்லாமே
அம்மாக்கள் கிட்ட நம்ம வார்த்தைகள் கேட்டா அவங்களுடைய கண்ணீர் தாங்க வார்த்தையே. அது ஆனந்த கண்ணீர் தான். அந்த கண்ணீர் தான் அவங்களுடைய வார்த்தையே. The tears say more than words can ever say, and that's why a mother can never be replaced in this world. ஒரு சின்ன gift மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க. So let's just get the gift out. மா, இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இதை நீங்க பொக்கிஷமா வச்சுப்பீங்க உங்களுடைய வீட்ல. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் அம்மாவுடைய மடியில படுத்துக்கிற அந்த சுகம் தாங்க. when we forget the rest of the world and only remember her and that moment, அந்த ஒரு தருணம், இந்த தாயினுடைய மடி, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்க, மகாலட்சுமி ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்கம்மா. வா, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்களே. கீழே கொடுத்துடலாம் அம்மாக்கு அந்த ஸ்டாச்சுவை. கெனிஷா, will you do the honors? அந்த மகாலட்சுமி ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்க. உங்களுடைய அண்ணாவை கண்டிப்பா நீங்க மேடைக்கு கூப்பிட்டு வரணுமே. we'd like to hear him say a few words. டைரக்டர் மோகன் ராஜா அவர்கள், அவர் தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சே வச்சாரு உங்களுக்காக. அதனால 2 பிரதர்ஸ்க்குமே ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் ரவி மோகனுடைய சினிமா ஜேர்னிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச அந்த ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி அவர்களுடைய அண்ணா. Can we have the mic, please? ஒரு அண்ணாவா you must be really proudல உங்க தம்பி பத்தி எவ்வளோ நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. and we know that you're very close. நிறைய வேலை வாங்குவீங்க, ஆனா நிறைய பாராட்டவும் செய்வீங்கன்னு தெரியும். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு மோமெண்ட்ல. முதல்ல வாழ்க்கையோடைய ஒரு சர்க்கிள் தெரியுது, ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஐ ஹவ் சீன் அ ஃபுல் சர்க்கிள் ஆஃப் லைஃப். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாம் வாழ்த்துறதுக்கு எப்பவுமே கூட இருப்போம். என் தம்பி எல்லா வளர்ச்சியிலையும் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் எனக்கு கொடுத்துட்ருக்கான். எனக்கு 17 வயசு இருக்கும்போது அவனுக்கு 11 வயசில் 5 மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணான். 5 மணி நேரம் பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணான். 5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக. அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை, நான் அவனை அண்ணனா பார்த்தேன், அண்ணாந்து பார்த்தேன். யாரா இவன், நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே, அவனா இவன் பார்த்தேன். அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன். சந்தோஷமா இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி 2 பெரிய பொறுப்பு. இந்த புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும், டைலாக் வரும். தனுஷ் அண்ட் பாலாசிங்க்கு ஒரு சீன் வரும். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அருவாள் எடுப்பார் பின்னாடி இருந்து. டே, இவ்வளோ நாள் இதை வச்சா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்பாரு. பாலாசிங் கேட்பாரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்கிட்ட நீ நடிச்சிட்டு இருந்த? இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் படத்துலேருந்து த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆக்டராக இருந்தான். இனிமேந்து த பெஸ்ட் டிரெக்டராக இருந்து வருவான், எனக்கு நம்பிக்கை உண்டு. அவனுடைய சென்சிபிலிட்டிஸ், அவனுடைய திறமையை பக்கத்துலேருந்து பார்த்த வெகு சிலரில் நான் ஒருத்தன். ரொம்ப ரொம்ப அமோகமாக வருவான்.
இந்த நல்ல நாளில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவனுக்கு. அதை நான் இந்த வாழ்த்துக்களை சொல்கிறத விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. இங்கே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்டு வாய்ஸும் மவுத் வாய்ஸும் ஒன்று தான், ரவி நல்லா இருக்கணும். அது வந்து இப்படி ஒரு புண்ணியத்தை சில பேர் மட்டும்தான் வந்து இருப்பாங்க, அந்த சொல்ல முடியும் தைரியமாக. இவ்வளவு உறவுகளை நட்புகளை சம்பாதிச்சிருக்கான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லணும். நான் அதை வந்து ரவி தனியாக சொல்கிறது வேற, எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கான்னு ஒரு பெருமை இருக்குது. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப என் தலை குனிந்து நான் வந்து வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு, அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு. ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தது வேறு, இப்போ அவங்க நீங்கள் எல்லோரும் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போட்ட ஒவ்வொரு ப்ரோமோவுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த டீம் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் வார்த்தைகளாக விஷ் பண்ணிட்டீங்க, அண்ணனா ஒரு ஹக்கு கொடுத்து விஷ் பண்ணீங்கன்னா he'll be very thrilled. Thank you so much. And brothers, may thank you very, very much.